கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு குழாய் வழியா போய் அதுக்கப்புறம் வயிற்றுல ஸ்டோர் ஆகி வயிற்றுலேருந்து நம்ம சிறுகுடல் பெருங்குடல் எல்லாத்துக்கும் போகுது. அங்கேருந்து அது மெட்டபிளைஸ் ஆகி அப்சர்வ் ஆகி பிளட்ல கலந்து எனர்ஜியா போயிட்டு இருக்கு. நார்மலா நம்ம உணவு குழாய் வந்து உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கு. இது வந்து லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த எல்இஎஸ் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் கொஞ்சம் லாக்ஸா, அதாவது கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கீழே மெயின்டைன் ஆகாம திருப்பி உணவு குழாய்க்கு வந்து போக காரணமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு வந்து வெறும் ஆர்டினரியா போகாது. வயிற்றில் வந்து அமிலம், அதாவது ஆசிட் இருக்கு. ஸோ அந்த ஆசிடோட கலந்து அந்த உணவு வந்து மேலே போறதுனால நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் பர்ன் அப்படின்ற சிம்டம் வந்து ரொம்ப காமனா இருக்கும். இது வந்து ஃபுட் அசோசியேட்டட், ஸ்ட்ரெஸ் அசோசியேட்டட் அண்ட் சம்டைம்ஸ் கேஃபீன், இது எதெல்லாம் வந்து அசிடிட்டி அதிகப்படுத்துதோ அதனால தான் இந்த ஜிஆர்டி வரும். மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்றது கூட இந்த ஜிஆர்டி வந்து வராம நம்மளுக்கு வந்து தடுக்க ஒரு காரணமா இருக்கும்.